இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு தான் என்னோட 18 கிலோவை நான் லாஸ் பண்ணேன். ஸோ அதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? நான் ஒரு ப்ரோக்கோலி எடுத்து அது வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட வந்துட்டு மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் மஷ்ரூமாக ஆட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது கூட நான் வந்து ஹோல் எக் வந்து 2 சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் பெப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக வரும். அண்ட் தென் ஒரு பேனில் வந்து பட்டர் லைட்டாக இது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆம்லேட் போடுற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நான் அதை தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடும். அண்ட் தென் வந்துட்டு மேலே வந்து பெப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி எடுத்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக யம்மியான ப்ரொக்கோலி அண்ட் மஷ்ரூம் போட்டேன். உங்களுக்கு இது கூட கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைபர் நிறைய சேர்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜர்னியில் நல்லது. என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் இப்படி யம்மியாக சாப்பிட்டு தான் நான் வந்துட்டு என்னோட 18 kgs வந்து வீட்லேயே லாஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னா மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.